ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேண்டம் கிளிக்ஸ் ஆஃப் கவி. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ட்ராவல் vlog-ஓட பார்ட் 2 தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கன்டினியூஸாக அந்த வைப் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எனக்கு ட்ரிப் போயிட்டு வந்தனால கொஞ்சம் த்ரோட் பெயின், கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டைம் நம்ம மைசூர் கிட்ட ரீச் ஆகிட்டோம். அங்கே கூடலூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் எந்த டிராஃபிக்கும் இல்லை, யாருமே இல்லை. மோஸ்ட்லி யாரும் வரவே மாட்டேன்றாங்க. பட் நம்ம அப்படியே மைசூர் கிட்ட போக கொஞ்சம் ஒரு 1 or 2 அந்த மாதிரி சம்திங்ஸ் கார் பைக் தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோக்கும் எல்லாம் டிராஃபிக் இல்லை. ஸோ டிராஃபிக் இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. டிராஃபிக் இருந்தால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால நாங்கள் அப்படியே பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் லன்ச் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சடனாக ஆக்சுவலி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. பட் சடனாக என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி மூடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை டைமில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அதுவும் ஒரு நல்ல வைப் கொடுத்துச்சு. பட் போக போக அகெயின் ஒரு மாதிரி நார்மல் கிளைமேட் வந்துச்சு. மழை ட்ராவல் பண்ணுறது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே மைசூர் நம்ம ரீச் ஆகிட்டு மைசூர் ஹைவேஸில் நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது ஐவி நாங்கள் பெங்களூர் தான் வந்தோம். எத்தனை பேர்த்தோட காலேஜில் பெங்களூர், மைசூர், அந்த கூர்க் அந்த மாதிரி இடத்துல தான் ஐவி போவீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி எங்கள் காலேஜில் வருஷம் வருஷம் அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கிளைமேட் இருந்துச்சு. ஒரு சில இது வண்டியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைமில் இது ஆக்சுவலாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு 7:30க்கு மூவிக்கு டைம் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்பீடாக போயிட்டு அதனால தான் நாங்கள் எந்த விலாக்லேயும் எங்கேயும் ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே த்ரூவாக வந்திருப்போம். பிகாஸ் நாங்கள் கிளம்புனதே 1:30 சம்திங் ஆகிடுச்சு. பட் 7:30க்கு எங்களுக்கு மூவி டைம். அதனால தான் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே சும்மா ஓவராலாக வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் டைம் இல்லாதனால தான். பட் ஒரு நாள் நாங்கள் ஃப்ரீயாக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உள்ளெல்லாம் போய் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மைசூர் கிட்ட நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னேன். இப்போ மைசூர் பேலஸ் கிட்ட வந்துட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேலஸ் கிட்ட வர வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அது எப்போவுமே இந்த டைமில் இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வண்டரிங்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போனாலும் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் ஸ்டாப் பண்ணல. சும்மா இங்கேருந்து பார்த்துட்டு நாங்கள் தியேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போவுமே இந்த பிளேஸில் நிறைய ரஷ்ஷஸ் தான் இருக்கும். பிகாஸ் டெய்லி யாராச்சும் வந்துகிட்டே இருப்பாங்க இங்கே பார்க்குறக்கு. நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் எப்போ பாரு ஒர்க் அது இதுன்னு சொல்லி கமிட்மெண்ட்ஸ்லேயே இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு லீவ் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வரணும். ஸோ அகெயின் நாங்கள் மூவிக்கு ரீச் ஆகிட்டோம், தேட்டருக்கு. ஸோ நானும் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து மூவி பார்க்கும்போது நல்லா ஃபன்னாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபன்னாக இது பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு அப்புறம் மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிப் போய் பாருங்கள் வீக்கெண்டில். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து ஃபேமிலியோடு எங்களுக்கு டைம் கிடைச்சதுனால நாங்கள் வந்து மைசூர் வந்து இந்த மூவி பார்த்துருக்காக இங்கே வந்திருக்கோம். பட் ரொம்ப ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வந்து ஊட்டி வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல வெக்கேஷன் ப்ளேஸ், ரொம்ப நல்லாயிருக்கும்.